ஜங்கல்ல மழைக்காலம். காகம் தான் அந்த காட்டுல கொடை வித்துட்டு இருந்தது. எல்லாரும் அவங்கவங்க கூடுல இருக்க குடும்பத்தை பாதுகாக்க காகத்துக்கிட்ட இருந்து தான் கொடை வாங்கிட்டு போனாங்க. காகத்துக்கிட்ட நிறைய வகையான கலர் கலரா கொடை இருந்தது. இந்த விஷயம் டின்டு குருவிக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல டின்டு குருவியோட ஃப்ரெண்டு அங்க வந்தது. என்ன டின்ட்டு, நீ எந்த உலகத்துல இருக்க? இன்னும் உன் கூடுக்கு கொடை வாங்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வேகமா மழை வரப்போகுது. நீ இன்னும் கொடை வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு புரியல, நான் கொடை எங்கேருந்து கொண்டு வரதுன்னு. நானும் மொத்த ஜங்கல்லையும் தேடிட்டேன். ஆனா எனக்கு ஒரு கொடை கூட கிடைக்கல. ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஜங்கல்ல காகம் தான் கொடை வித்துட்டு இருக்கு. அதுகிட்ட தான் எல்லா கலர்லயும் எல்லா வகையிலயும் கொடை இருக்கு. எல்லாரும் காகத்துக்கிட்ட இருந்து தான் வாங்குனாங்க. எல்லாரும் அவங்கவங்க கூட சேஃப் ஆக்கிட்டாங்க மழையில இருந்து. நீ சீக்கிரமா போயிட்டு வாங்கிட்டு வா. ஓஹோ! எனக்கு இந்த விஷயமே தெரியாது. சரி, நானும் போய் வாங்கிட்டு வரேன். டின்டு வேகமா பறந்துட்டு இருக்கிறப்ப அதோட பார்வை ஒரு தர்பூசணி மேல பட்டது. என்ன இந்த தர்பூசணி அழுதுட்டு இருக்கே? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, நாம போய் ஃபர்ஸ்ட் இதை கேட்போம். அட தர்பூஸ் அண்ணன், எதுக்கு அழுறீங்க? அது ஒன்றும் இல்லை டின்டு, இங்க வேகமா காத்தடிச்சதுல என்னோட பையன் தூரமா போய் விழுந்துட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியா தர்பூஸ் அண்ணன்? சரி, நான் இப்பவே எங்க இருக்கான்னு பார்த்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறேன். டின்டு சுத்தி பார்த்ததுல தர்பூசணியோட பையன் தூரமா இருந்தான். அவனை கூட்டிட்டு வந்து தர்பூசணி கிட்ட விட்டது. ரொம்ப ரொம்ப நன்றி டின்டு. நல்ல வேளை நீ என் பையனை என்கிட்ட வந்து சேர்த்துட்ட. இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேன்? உனக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த உதவினாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யறேன். சரி தர்பூஸ் அண்ணன், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். காகத்துக்கிட்ட போனது. காகம் அண்ணன், எனக்கு ஒரு கொடை கொடுங்க. அட டின்ட்டு, நீ என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்க? இப்போதான் கடைசி கொடைய வாங்கிட்டு போனாங்க. இப்போ என்கிட்ட எந்த கொடையும் இல்லையே. என்ன அண்ணன் இப்படி சொல்லிட்டீங்க? இப்போ மழையிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? என்கிட்ட என் கூட பாதுகாக்க எதுவுமே இல்லையே. டின்டு பேசிட்டு இருக்கிறப்பவே வேகமா மழை வந்தது. போ டின்ட்டு, சீக்கிரமா எங்கேயாவது இடத்துல மறையிற மாதிரி இருந்தா அங்க போய் மறைஞ்சிக்கோ. இல்லைன்னா இந்த மழையில நனைஞ்சிடுவ. அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். சீக்கிரமா போய் இடத்த கண்டுபிடி. டின்டு மழையில நனைஞ்சிட்டே ஏதாவது இடம் இருக்கான்னு தேடிட்டு இருந்தது. அப்போ மழையில டின்டு பறக்கிறத பார்த்துட்டு கீழே இருந்து தர்பூசனை கூப்பிட்டது. டின்டு, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்க? இங்க வா ஃபர்ஸ்ட். என்ன ஆச்சு டின்டு? எதுக்கு இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்க? காகம் கிட்ட இருந்து நீ கொடை வாங்கிட்டு வரலையா? காகம் கிட்ட இருந்து எல்லா கொடையும் வித்துடுச்சு. இப்போ எனக்கு எப்படி மழையிலிருந்து பாதுகாக்கிறதுனே தெரியல. நான் இப்படியே மழையில நனைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் டின்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. சரி இரு, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்கிறேன். இந்த தர்பூசணி சும்மா தான் இருக்கு. இதை பாதியாக கட் பண்ணி நீ கொடை மாதிரி செஞ்சுக்கோ. இது உன்னை மழையிலிருந்து பாதுகாக்கும். டின்டு அந்த தர்பூசை வச்சு ஒரு கொடைய செஞ்சது. தர்பூஸ் அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு அதோட கூடுக்கு போனது. டின்டு அந்த கொடைய அதோட கூடு மேல வச்சுட்டு ரொம்ப நிம்மதியா அந்த மழைக்காலத்தை கடந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.